32 திமுக அமைச்சர்களில் 15 அமைச்சர்கள் தோல்வியை தழுவி தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார்கள். கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தோல்வி, காட்பாடி தொகுதியில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தோல்வி, ஈரோடு மேற்கு தொகுதியில் அமைச்சர் எஸ். முத்துசாமி தோல்வி, ஆலந்தூர் தொகுதியில் அமைச்சர் தாமோ அன்பரசன் தோல்வி, காங்கேயம் தொகுதியில் அமைச்சர் சாமிநாதன் தோல்வி, தூத்துக்குடி தொகுதியில் அமைச்சர் கீதாஜீவன் தோல்வி, ராணிப்பேட்டை தொகுதியில் அமைச்சர் காந்தி தோல்வி, சைதாப்பேட்டை தொகுதியில் அமைச்சர் சுப்பிரமணியன் தோல்வி, மதுரை கிழக்கு தொகுதியில் அமைச்சர் மூர்த்தி தோல்வி, மதுரை மத்திய தொகுதியில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தோல்வி, திருவெரும்பூர் தொகுதியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தோல்வி, ராசிபுரம் தொகுதியில் அமைச்சர் மதிவேந்தன் தோல்வி, ஆவடி தொகுதியில் அமைச்சர் நாசர் தோல்வி, சேலம் வடக்கு தொகுதியில் அமைச்சர் ராஜேந்திரன் தோல்வி, மன்னார்குடி தொகுதியில் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தோல்வி. அது மட்டுமல்லாமல் ராதாபுரம் தொகுதியில் தமிழக சட்டசபை சபாநாயகர் அப்பாவு அவர்களும் தோல்வி. இப்படி மொத்தம் 15 அமைச்சர்கள், முதலமைச்சர், சபாநாயகர் என 17 பேரும் தோல்வி. திமுகவின் 15 அமைச்சர்கள் தோல்வியை சந்தித்து மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்த நிலையில் திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் பெரியகருப்பனும் தாவேகா வேட்பாளரிடம் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி திமுகவின் வலுவான கோட்டையாக கருதப்பட்டது. திமுக இதுவரை 8 முறை இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது. கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக 4 முறை இங்கு கே.ஆர். பெரியகருப்பன் திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். அதில் 2 முறை அமைச்சராகவும் பதவி வைத்திருக்கிறார். இந்த 2026 தமிழக சட்டசபை தேர்தலின் போது 77% வாக்குகள் திருப்பத்தூர் தொகுதியில் பதிவாகி இருந்த நிலையில் 29 சுற்றுகள் நடந்த வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு கடும் இழுபறிக்கு பிறகு திருப்பத்தூர் தொகுதியில் வெறும் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சீனிவாச சேதுபதியிடம் தோல்வியை தழுவியிருக்கிறார் அமைச்சர் பெரியகருப்பன். திமுகவின் கோட்டையாக கருதப்பட்ட திருப்பத்தூர் தொகுதியில் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அமைச்சர் பெரியகருப்பன் தோல்வியை தழுவியிருப்பது பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். ஊர் இரண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்ற பழமொழி உண்டு. அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் கூத்தாடி என்றால் அவ்வளவு கேவலமா என்று மதுரை மாநாட்டில் பேசியிருந்த விஜய், நானும் ஒரு கூத்தாடிதான் என்று பெருமையாக குறிப்பிட்டிருந்தார். திமுக, அதிமுக என்ற மாபெரும் கட்சிகளுக்கு இடையேயான போட்டியில் தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு முன்பே சூசகமாக தனது வெற்றியை பதிவு செய்திருந்தார் விஜய். 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட தாவேகாவிடம் போட்டியிட்ட திமுக கூட்டணி படுதோல்வியை சந்தித்ததோடு மட்டுமல்லாமல் அக்கட்சி தலைவரும் முதலமைச்சருமாக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் தோல்வியை சந்தித்தார். 10 தோல்வி பழனிசாமி என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை கிண்டல் செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரது சொந்த தொகுதியிலே தோற்றுவிட்டதாக அவர் மீது விமர்சனங்களும் எழுந்தது. இந்த நிலையில் 2021 முதல் 2026 வரை தான் பதவி வைத்த முதலமைச்சர் எனும் பதவியை இன்று ராஜினாமா செய்திருக்கிறார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். தேர்தல் முடிவுகளுக்கும் மக்கள் தீர்ப்புக்கும் தான் தலைவணங்குவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்.